ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தரமான விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே காத்துட்ருப்பீங்க. நானும் ரொம்ப அவ்வளோ காத்துட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு எக்கச்சக்கமாக இருக்குது. ஏன்னா உள்ளே இருக்கிற ஆட்கள் அவ்வளோ பேர் இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து ஆசை இவங்க போவாங்க அவங்க போவாங்கன்னு ரொம்ப அவ்வளோ எதிர்பார்த்துட்ருக்காங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஃப்ஜி எப்போ போவார், கனி எப்போ போவாங்க, சுபிக்ஷா எப்போ போவாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்துட்டு ஆவலாக இருக்கிற இந்த நேரத்தில் சிங்கிள் எவிக்ஷனா டபுள் எவிக்ஷனான்றது தெரியல. பட் மேக்ஸிமம் டபுள் எவிக்ஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், அந்த நாய் குறைக்கிற விஷயத்தை வந்து அப்படியே பூதாகாரமாக விடுச்சு ஒட்டோட்டோட்டோட்டோட்டோ கரை திரைக்கதை வசனம் எல்லாமே ஹேட்டர்ஸ் பை ஹேட்டர்ஸ் அந்த மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பண்ணாங்க. கடைசியில் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு தரமான ஒரு ரிப்ளை பிக் பாஸ் வந்து கொடுத்துருக்காரு. அது என்னென்னா வெளியில் படுக்க சொன்னதுக்காக நாயை குறைக்க சொன்னேன். என்னையா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அக்கப்போர் பண்ணுறீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதை பற்றி அங்கே வந்து பேசப்படுமான்ற விஷயங்கள் தெரியல. அதுக்கப்புறம் திவ்யா வெள்ளிக்கிழமானா வந்துட்டு நம்ம கமுருதில் சீன்ற விஷயங்கள் இருக்குது, அதை பற்றியும் கேட்பாருன்னு தெரியல. ஏன்னா எஃப்ஜேவை வந்துட்டு லூசுன்னு திட்டினப்போ அதில் எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லை. அதே கமுருதின் சொல்லாததை வந்துட்டு சொன்னதப்போ அது எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்ற மாதிரி பேசின விஷயங்கள் இது எல்லாமே வந்து விவாதிக்கப்படுமா அப்படின்றது ஒன்று. அதேமாதிரி ஆதிரைக்கு சப்போஸ் நாளைக்கு அதாவது இன்றைக்கி வெளியே போயிட்டாங்க அப்படின்னா அந்த விஷயங்கள் அடுத்து அவங்களுக்கு போகுமா அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கணும் நம்ம இன்றைக்கி விஜய் சேதுபதி அவருடைய எபிசோடில் தான் தெரியும். அதுவே அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சு நான் வந்துச்சுன்னா சொல்கிறேன். ஸோ இப்போது இந்த வாரம் மொத்தம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 11 பேர் நாமினேஷன்ஸில் வந்தாங்க. ஒரு 2 பேர் மட்டும் மிஸ் ஆனாங்க. அது யாரையான விக்கல்ஸ் விக்ரம் அண்டு நம்ம தலை வினோத் அவர்கள். ஸோ மொத்தமே 13 பேர் இந்த வீட்டில் இருக்காங்க, சரிங்களா? ஆனால் வெளியில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மொத்தமே வந்துட்டு வெறும் 4 வாரங்கள் தான். 4 வாரம் தான் இல்லை, 15ஆவது வாரம் முடிஞ்சிடும். ஸோ அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் டபுள் எவிக்ஷன் இருக்குது, கன்ஃபார்ம் இருக்குது, சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு இந்த வாரம் யார் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற ஒரு விஷயங்கள் வந்து பார்க்கலாம். இது வாரம் நம்ம கொடுக்குறோம், நல்ல ஒரு ஆதரவு நீங்களும் கொடுக்குறீங்க, அதை பார்த்துடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரச்சனையே இல்லாத நபரில் யார் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா திவ்யா. கண்டிப்பாக இவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஓட்டு தாறுமாறாக வந்துட்டுருக்கு. மக்கள் அவங்களுடைய ஃபேன்ஸும் ஒரு பக்கம் ஓட்டு போடுறாங்க, பிஆர் ஓட்டு எக்கச்சக்கமாக வந்து குவியுதுன்னு சொல்லிட்டு தகவல் வந்துட்டுருக்கு. நம்மளுக்கு தெரியாது, தகவல் வந்துட்டுருக்கு. ஏன் வருது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாவில் தகவல் வந்துட்டுருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க பண்ணுற விஷயங்களுக்கும் இவங்களுக்கு வர ஓட்டுக்கும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க கிடையவே கிடையாது. ஒரு சில சேனல்ஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்படின்னு இருக்கும்போது எப்படி இவ்வளோ வரும்? அதுலேயும் ஒரு விஷயத்தை நம்ம சப்ஸ்கிரைபர் கீழே கமெண்ட்ஸில் போட்டிருந்தார், அழகாக போட்டிருந்தார். நம்மளோட சேனலில் திவ்யாவோட சப்போர்ட்டஸ் கம்மி, ஆனால் நான் வந்துட்டு யாருக்கு வந்துட்டு BB9 டைட்டில் வின்னர் வரணும் அப்படின்னு போடும்போது கிட்டத்தட்ட 40% பேர் வந்துட்டு திவ்யாவுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது எப்படின்னு கேட்குறாரு அவரே கீழே. இந்த சேனலில் திவ்யா சப்போர்ட்டர்ஸே கிடையாது, ஆனால் இவ்வளோ பேர் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா எப்படி? புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குளறுபடியாக இருக்கிற காரணத்தினால தான் திவ்யாவுக்கு இந்த மாதிரி விஷயம். பட் திவ்யா வந்துட்டு சரியான போல்டான பர்சன். அவங்க நேற்று அந்த ஒரு கதை சொன்னாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோ கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காங்க. குறிப்பாக அது எதனால் அந்த கஷ்டம் வந்துச்சுன்னா அவங்களுடைய கோபம். ஸோ கோவப்படாதீங்கன்னாங்க. ஆனால் இங்கே அந்த கோவத்தை கட்டுப்படுத்தி இருக்காங்களா கேட்டிங்கன்னா அதனால தான் நிறைய பிரச்சனைகள் வந்துட்டுருக்கு. அதை அவங்க கட்டுப்படுத்த கண்டிப்பாக சூப்பராக வருவாங்க, மாற்றுக்கருத்து கிடையாது. நல்ல திறமையான ஒரு ஆள். அடுத்து பிரச்சனை இல்லாத நபரில் யாருக்கா பார்த்து நம்மளுடைய கமுருதீனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா போன வாரமே வந்துட்டு ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்பிச்சிட்டாங்கன்னு போட்டாங்க. சும்மா உருட்டுறதானே, உருட்டி விடு. அதையும் ஒரு சில பேர் பார்த்துட்டு இங்கே வந்து கமெண்ட்ஸில் அண்ணே கமுருதீன் போயிட்டார். அட்டா கமுருதீன் போகலப்பா. வியாழக்கிழமை ஒருத்தர் போட்டார், கமுருதீன் வெளியேறி விட்டார். ஏன் வியாழக்கிழமையா? வியாழக்கிழமை புதன்கிழமை நடந்தது தானே வியாழக்கிழமை போட்டிருப்பாங்க. கொஞ்சமாவது மனசாட்சி வேண்டாமான்ற மாதிரி இருக்குது. ஸோ ரூமர்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. நான் அப்போயே சொன்னேன் கமுருதீன்லாம் போக வாய்ப்பு இல்லை. இப்பயும் பாருங்கள் வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு சூப்பராக ஓட்டு வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக அவங்களுடைய அக்கா சூப்பராக வந்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு ஒரு பெரிய இதுவாக இருக்குது. அதேமாதிரி அடுத்த வாரம் தலையாக வேறு வந்திருக்காரு, தரமான ஒரு சம்பவம். அதுவும் திவ்யா இருக்கும்போது வந்திருக்காரு, திவ்யா ஜட்ஜாக இருக்கும்போது வந்திருக்காரு. அதெல்லாம் எவ்வளோ பெரிய மாசான சம்பவம். ஏன்னா போன வாரம் வந்துட்டு அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க, நீ எல்லாம் வந்து தலையாயிருக்கியா, இவ்வளோ பேச்சு பேசலாமான்ட்டு. எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை, சான்ஸே இல்லை. அடுத்தது பிரச்சனை நபர் யாருக்குன்னா அரோரா. ஆனால் நிறைய பேர் வந்துட்டு என்னங்க இப்படி சொல்கிறீங்களே, எப்போங்க இந்த அரோராவில் போவான்னு சொல்லிட்டு என்ன தான் ஏங்கினாலும் பிடிச்சிருக்கே, அவங்கள பிடிச்சிருக்கே அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கே டவுட் இருக்குது, நான் மக்களெல்லாம் நம்ப மாட்டேன். நேற்று அவங்களே வாயார சொல்கிறாங்க எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் வந்து டாப்பில் இருப்பேன்னு. ஆனால் மக்களை நம்ப முடியாது அப்படின்றாங்க. ஆனால் மக்கள் ஓட்டு போடுறாங்களான்றது தெரியல, அவங்களுக்கே தெரியல, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. மக்கள் எனக்கு ஓட்டு போடுவாங்கன்னு எனக்கே தெரியலன்றாங்க. ஆனால் ஓட்டு வந்துட்டு பார்வதியை விட அதிகமாக ஓட்டு வாங்கியிருக்காங்க. கட்டம் சொல்லுது, வேறு ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஆனால் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அஃபிஷியலில் வந்து இவ்வளோ ஓட்டு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. 3rd பொசிஷனும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்துட்டு கண்டிப்பாக அந்த மணிப்பெட்டி அடுத்த வாரம் வந்து ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு அதுக்கு அடுத்த வாரம் வந்து பணப்பெட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே நடக்கும், அதுக்கப்புறம் தான் பணப்பெட்டி. ஸோ அதுக்கு அடுத்த வாரம் பணப்பெட்டி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதில் எடுத்துகிட்டு அவங்க டாட்டா பாய்பா சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி. அதாவது கமருதீனுக்காவது போன வாரம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் வந்துட்டு ரூமர்ஸு. விஜய் பார்வதியில் எப்போல்லாம் நாமினேஷன் சொல்கிறாங்க அப்போல்லாம் ரூமர்ஸ் தான். இன்றைக்கி அவங்க வெளியேறிடுவாங்க, இன்றைக்கி அவங்களுக்கு ரெட் கார்டு. இன்னைக்கே ரெட் கார்டு, அவங்க ரெட் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அதெல்லாம் ரெட் கார்டு. என்னடா ரெட் கலர் ட்ரெஸ் போட்டால் ரெட் கார்டா? நாங்கள் அப்படி தான் சொல்லுவோம். என்னென்னா அடாடாடா, எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் வந்திருக்கும் விஜய் பார்வதி வெளியேற்றப்பட்டார் அப்படின்ட்டு. ஏன்பா என்ன காரணம்னு சொல்லிட்டு போங்கப்பா. அவங்க சும்மா இன்றைக்கி நாய் குறைச்சிதுங்க, இன்றைக்கி போய் நாய் குறைச்சிது. அப்போ பிக் பாஸ் வந்து மைக்கை ஒழுங்காக மாட்ட சொன்னார், அதனால் அவங்களுக்கு ரெட் கார்டு. ஏதாவது கலப்பி விடு அப்போ நம்ம இருக்குது, என்னத்தை சொல்ல. ஆனால் பார்வதி செம்ம மரண பீதியில் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்க அம்மா வந்து என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டம்தான். ரைட், இதில் வேறு வந்து 24 மணி நேரம் அவங்க அம்மா கூட இருக்கணுமா? ஏம்மா சரி. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபர் பார்த்தீங்கன்னா சபரி. கண்டிப்பாக ஒரு திறமையான ஒரு போட்டியாளர். நான் ஒரு இடத்துலையும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், சபரி இஸ் அ வெரி வெரி குட் பிளேயர். ஆனால் அந்த குட் பிளேயர்னு சொல்கிறது நம்ம மட்டும்தான், அவர் நிரூபிக்க மாட்டார். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஒரு 2 வாரம் சூப்பராக அவரோட கேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் அமைஞ்சிது, அன்பு கேங். அதில் வந்துட்டு சரி தலைமையாவது வகிக்கலாம்ல, கனியக்கா இருக்கட்டும், நான் அப்படியே சும்மா ஏதோ எனக்கு முடிஞ்ச வேலை கோபாசே கொள்கை பரப்பு செயலாளர் இருந்துக்கிறன்ற மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. அதனால் உண்மையிலே அதை நான் ஒரே ஒரு டைலாக் தான் சொல்கிறது. நான் வந்து அவர் ஆரியா பார்த்தேன், அடுத்த ஆரியா வருவாரோ அப்படின்னு. அவர் ஐ எம் வெரி சாரி, ஐ எம் நாட் ஆரி அப்படின்ற மாதிரி போயிட்டார். ஏன்னா அவர் வரும்போது நான் ஆல்ரெடி சொன்னது தான், கிரியா யோகா பண்ணுறது என்ன, நல்ல நல்ல கருத்துக்களை சொல்கிறது என்ன, தமிழை பற்றி பேசுகிறது என்ன, அடடடா என்ன ஒரு அருமை. நம்மளுக்கு முத்துக்குமரன் மாதிரி ஒரு ஆரி மாதிரி அடுத்து வரப்போகிறாரா நம்ம சபரி அப்படின்னு நினச்சா 3 நாமத்தை சர்ன்னு போட்டு விட்டார். நீங்கள் அந்த மாதிரி தப்பாக நினச்சா நான் என்ன பண்ண முடியும்? ஆனால் நல்ல திறமையான ஒரு போட்டியாளருங்க, பேச்சில் தான் மடக்கிறதெல்லாம் வரலாம் அச்சுக்க ஆளே கிடையாது, அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு ஆள். என்ன பண்ணுறது? அடுத்தது பிரச்சனை இல்லாத நபரில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய சாண்ட்ரா. ஸோ சாண்ட்ரா கண்டிப்பாக வந்துட்டு இப்போதைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவங்களை வச்சு தான் ஃப்ரீ ஸ்டாஸ்கில் ஒரு பெரிய விஷயமா நடக்க போகுது. என்னென்னா பிரஜன் என்ட்ரி கொடுக்கணும், பிரஜனை வந்து திவ்யாவோட விஷயங்களை பற்றி பேசணும், அவங்கள இந்த ட்வின்ஸ் குழந்தைய உள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இப்போதைக்கு குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருக்குமே இல்லை. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு பயங்கரமான ஒரு டிஆர்பிக்காகவே இருக்கும். ஸோ கண்டிப்பாக சாண்ட்ரா வெளியே போக வாய்ப்பே கிடையாது இப்போதைக்கு. அடுத்தது பிரச்சனை இல்லாத நபரில் பார்த்திங்கன்னா கனி இருக்காங்க. ஆனால் இவங்க எப்போ போவாங்கன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க, கனியை சாப்பிட்டுக்கிட்டு. ஆனால் கனி வந்து ஒரு திறமையான ஒரு போட்டியாளருங்க. ஒரு பக்கம் அவங்களோட கேம் நெகட்டிவாக இருந்தாலும் இந்த வயசில் இப்படி வந்துட்டு விடுக்குன்னு பண்ணுற விஷயங்களும், கமருதீனுக்கு ஈக்குவலாக நேற்று கேப்டன்ஷிப் டாஸ்கில் அந்த போட்டி போட்ட விஷயங்களும் ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணுங்க. எனக்கு கனியோட கேம் பிடிக்காது, ஆனால் அவங்க அந்த ஒரு முனைப்போடு பண்ணுறாங்க பார்த்திங்கன்னா அது மெய் சிலிர்க்க வைக்குது. ஆனால் எவ்வளோ அழகாக பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதிக்கு எதிராக வந்துட்டு 2 பேரும் ஒரு டீலை போட்டாங்க பார்த்தீங்கன்னா, ஆதரிவங்களும் அதை அவங்க பேசும்போது நம்மளுக்கே தெரியுது, என்ன அக்கா பலைக்குனால்டியாக இருக்கீங்களாக்கான்ற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பிரச்சனையாக இருக்கிற நபரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் அமித் இருக்கார். பட் காடை நான் வேண்டிக்கிறேன், கண்டிப்பாக அமித் போகக்கூடாது. கண்டிப்பாக டாப் 5ல் அவருக்கு ஒரு இடம் இருக்கணும். நல்ல மனிதர், அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு நல்ல நண்பர், எல்லா வகையிலும் நிற்கிற ஒரு ஆள், நண்பராக இருந்தாலும் குத்தம் சொல்கிற ஒரு ஆள், அதுதான் உண்மையான நட்பு. அதை வந்து அமித் வந்து பண்ணுறாரு. எனக்கு ரொம்ப ஆசை அவர் இருக்கணும். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. அடுத்தது பிரச்சனை இருக்கிற நபரில் பார்த்தீங்கன்னா சுபிக்ஷா இருக்காங்க. ஏன்னா இவ்வளோ நாள் எப்படி இவங்களாம் தாண்டி வந்தாங்கன்னு எனக்கு சத்தியமாக எனக்கு புரியல. எஃப்ஜியாவது ஏதாவது கத்தி வந்தார், விஜய் பருவ ஒரு பக்கம் ஒரு கேம் விளாண்டாங்க. எல்லாருக்கும் ஒரு கதை இருக்குது, சுபிக்ஷாவுக்கு ஒரே ஒரு கதை தான், அந்த காயின் டாஸ்க் கதை. வேறு கதை எதாவது இருக்கா கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கே தெரியாது. ஆனால் ஒன்று இருக்குது, சப்பு சுப்பு ஜும் ஜும் சப்பு சுப்பு ஜும் பீட் பாக்ஸிங். இதை வச்சு அவ்வளோ தூரம் வந்தாங்க கேட்டீங்கன்னா கிடையாது, அன்பு கேங்கில் இருந்ததுனால இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க. அடுத்தது ரொம்ப பிரச்சனையில் இருக்கிற நபர் பார்த்தீங்கன்னா எஃப்ஜே. எல்லாரோட ஆசை என்னென்னா எஃப்ஜே ஆதரே உங்களால் தான் வெளியே போனாங்க, இப்போ ஆதரவு கூட நீங்களும் போயிடுங்களேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போதும். ஆனால் நேற்று எஃப்ஜே வந்து விக்கல் சிக்கிரம கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் சூப்பராக முத்தாக இருந்துச்சு. இந்த மாதிரி எஃப்ஜே முதல்ல பண்ணியிருந்தாலும் எஃப்ஜே எங்கேயோ போயிருப்பார். என்ன பண்ணுறது, அணைய போகிற விளக்கு பிரகாசம் எறிகிற மாதிரி எல்லோரும் போகிறதுக்கு முன்னாடி தான் வந்து நம்ம கண்ணுக்கு நல்லவங்களாக தெரிகிறாங்க. அந்த மாதிரி அவங்களும் பண்ணுறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பண்ணதெல்லாம் நடிப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, அடுத்தது கண்டிப்பாக பிரச்சனை தான் அப்படின்றதில் ஆதரி இருக்காங்க. கண்டிப்பாக இந்த வாரம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக வந்துட்டு ஆதரி வெளியே போயிடுவாங்க. போகும்போது எஃப்ஜே கையை பிடிச்சிட்டு போக போகிறாங்களா, இல்லை கையில் வெறும் கையோடு போக போகிறாங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இந்த வாரம் ஆதரி போவாங்க தெரியுது, ஆதரி கூட யார் போகணும், எஃப்ஜேவா சுபிக்ஷாவா இல்லை கனியா? செம்மையாக இருக்குல்ல? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.